வணக்கம் அன்பர்களே. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேங்க. எல்லாரும் சர்ச்சுக்கு போறோம், டெய்லி ஜெபிக்கிறோம். ஆனா எத்தனை பேர் இப்போ வர அம்மா பிள்ளையா இருக்கீங்க? எத்தனை பேர் அப்பா பிள்ளையா இருக்கீங்க? கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. என்ன சம்பந்தமே இல்லாம அம்மா பிள்ளையா இல்ல அப்பா பிள்ளையான்னு கேக்குறாங்க. ஒன்னும் புரியலையேன்னு யோசிக்கிறீங்க, எனக்கு தெரியுது. இப்போ நாம பல பேர் இன்னும் அம்மா பிள்ளையா தாங்க இருக்கோம். அட ஆமாங்க, அம்மா பிள்ளையா தானே இருந்தா என்ன தப்புன்னு பல பேருக்கு சந்தேகம் வரலாம். அங்கதான் இருக்கு ஒரு ட்விஸ்ட். நம்ம எல்லாருக்கும் நிறைய தேவைகள் இருக்குன்னு தெரியும். ஆனா எத்தனை பேர் தனிப்பட்ட முறையில அப்பா கிட்ட போய் கேட்டிருப்போம் சொல்லுங்க. அப்போ அப்பாவை பார்த்து நமக்கு பயமா? அப்படியெல்லாம் இல்ல. எனக்கெல்லாம் எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும் தெரியுமான்னு சொல்றீங்க, எனக்கு கேக்குது. ஆனாலும் நமக்கு ஏதாவது தேவைப்படும்போது அம்மா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட வாங்கிப்போம் இல்லையா? சரி, இப்போ புரியுற மாதிரி சின்னதா ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு அழகான குடும்பம், அன்பான அப்பா, அன்பான அம்மா, ஒரு அழகான சுட்டி பையன். அவன் எப்பவும் அவனுக்கு என்ன வேணும்னாலும் அம்மா கிட்ட போய், அம்மா அம்மா எனக்கு புது ட்ரெஸ் வேணும், அது வேணும், இது வேணும்னு அப்பா கிட்ட வாங்கி தர சொல்லுமான்னு கேட்டு வாங்கி வெளியில போய், இத எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி இத வாங்கி கொடுத்தாங்க, அத வாங்கி கொடுத்தாங்க தெரியுமான்னு சொல்லி சந்தோஷமா இருந்தானாம். இந்த விஷயம் அந்த அப்பாவுக்கும் தெரியும். ஆனாலும் தன்னோட மகன் தானேன்னு அவர் கண்டுக்கல. ஆனாலும் என் பையன் என்கிட்ட வந்து இதையெல்லாம் கேட்டிருந்தா இதை விட பல மடங்கு கூடுதலா வாங்கி கொடுத்திருப்பேனேன்னு நினைச்சு பாரான். இந்த கதையில வர்ற பையன் மாதிரிதான் நம்மல்ல பல பேர், பாஸ்டர் எனக்காக ஜெபிங்க, எனக்கு ஒரே கடன் தொல்ல, அதுக்காக ஜெபிங்க, இதுக்காக ஜெபிங்க சொல்லிட்டு அதோட விட்டுட்டு நாம நம்ம வேலைய பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். நாம போய் அப்பா கிட்ட கேக்குறதே இல்ல. ஆனா ஒன்னு சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க, அப்பா நாம வந்து கேட்க மாட்டோமான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ உடனே நீங்க பாஸ்டர் கிட்டலாம் ஜெபிக்க சொல்றது தப்பான்னு கேப்பீங்க. அது அப்படி இல்ல. அந்த கதையில அந்த பையன் அப்பா கிட்ட போய் எதுவும் கேட்கல. ஆனாலும் எல்லாம் கிடைச்சது. அது எதனால? அம்மா போய் கேட்டதாலயா? அது தாண்டி அந்த அப்பா பையன் மேல வச்ச அன்பினால. அத போலதான் பாஸ்டர் உங்களுக்காக ஜெபிக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நீங்க உங்களுக்காக ஜெபிக்கும்போது நீங்க கேட்டதை விட அதிகமா கிடைக்கும். நம்ம அப்பா நாம எப்போ அவர்கிட்ட போய் பேசுமோன்னு தாங்க காத்துட்டு இருக்காரு. நீங்க போய் பேசி பாருங்க, பதில் தெரியும். நடுக்கடல்ல பேதுரு அவரை விசுவாசிச்சு நடந்தவரு, அவன் தண்ணில மூழ்கவே இல்லைங்க. அந்த மாதிரி தாங்க நீங்களும் நானும் தயக்கமே இல்லாம விசுவாசிக்கணும். அட தைரியமா போய் பேசுங்க. அவர் நம்மை கைவிட தெரியாதவர்ங்க. நிச்சயமா சொல்றேன். நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு வாழ்க்கை மாறும். நம்பிக்கையோட ஆமேன் சொல்லுங்க. அவர் உங்களை ஆசிர்வதிப்பார்.